இந்தியாவில் இருக்க 90% மக்கள்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு காசே இல்லை அப்படின்றத ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியே இருக்குது. அது என்ன ரிப்போர்ட்டுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிப்போர்ட்டில் இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பற்றி, இந்தியாவோட ஸ்டார்ட் அப் பற்றியும், இந்தியாவோட ஏஐ பற்றியும் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை டேட்டாவோட இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ரிப்போர்ட்டை யார் வெளியிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூம் வெஞ்சர்ஸ்ன்ற நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. அவங்க வருஷம் இண்டஸ் வேலின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வெளியிடுவாங்க. அது இந்தியா சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்டு. அவங்க வந்து இப்போ 4th எடிஷனாக, அதாவது இதுக்கு முன்னாடி 3 எடிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4th எடிஷனு. 3 எடிஷனுமே ஒரு வருஷமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2024 இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தளவுக்கு அந்த இந்தியாவில் இருக்க மக்கள் தொகையில் 90% மக்கள்கிட்ட செலவு பண்ணுறது காசே கிடையாது, அவங்கள்ட்ட சேவிங்ஸ்ன்றதே இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது 90% மக்கள்கிட்ட காசு இல்லைன்னா பேலன்ஸ் இருக்க 10% இருக்காங்க இல்லையா, அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட 57% வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய மொத்த செலவில் 57.7% வந்து 10% மக்கள் செலவு பண்ணுறாங்க. டாப் 10%. பேலன்ஸ் இருக்க 90% மக்கள்கிட்ட செலவுக்கு காசே இல்லை அப்படின்றது அந்த ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அது 10% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மெக்சிகோ நாட்டோட பாப்புலேஷன் தான் 10%. 13லேருந்து 14 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் அந்த 10% இருக்காங்க. அதை அவங்க குறிப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியாவோட 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியாக இருக்கிற இந்தியாவில் வந்து பணக்காரங்க இன்னும் பணக்காரங்கிட்டே தான் இருக்காங்க, ஆனால் ஏழைங்க இன்னும் ஏழாயிட்டு தான் இருக்காங்கன்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க அவங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்ட் டைம்ஸை இந்தியாவில் பொறுத்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எக்கானமி வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. முன்னே இருந்ததை விட எக்ஸ்பீரியன்ஸ் எக்கானமி, அதாவது இந்த கான்சர்ட்ஸாக இருக்கட்டும், ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ நடந்தது இல்லையா இட்சரினுடைய கான்சர்ட்டு, கோல்டு பிளேயோட கான்சர்ட்டு. கோல்டு பிளேயோட கான்செப்டில் தான் அந்த டிக்கெட் வந்து விலை அதிகமாக இருந்தாலும் சீக்கிரம் விற்றி தந்துருச்சு. அதை வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாப் 10% மக்கள்லாம். இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த டாப் 10% மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாத எல்லா நிறுவனங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்கு. அதாவது எந்தெந்த நிறுவனம்லாம் எக்ஸ்பென்சிவான பொருளை, லக்ஸரியான பொருளை விற்க ஆரம்பிக்கிறாங்களோ, எந்த தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க மட்டும்தான் இந்தியாவில் இருக்க மார்க்கெட்டில் இப்போதைக்கு சஸ்டைனபிளாக இருக்காங்க. ஏன்னா நார்மலாக மிடில் கிளாஸ் தேவையான பொருளை, லோ காஸ்ட் ஒரு பொருளை சேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டுறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லாதனால எல்லாருமே யாரெல்லாம் அடாப்ட் ஆகிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இப்போ சஸ்டைன் ஆகிட்டு இருக்காங்க. மற்ற தொழிலாம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்குன்றது அவங்க ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு ரிப்போர்ட் வச்சு சொல்கிறாங்க. டெக்கன் ஹெர்லான்ற ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1990களில் அந்த டாப் 10% இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய செலவு எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 34% இருந்தது. அதே 2025 அந்த டாப் 10%ஓட செலவு இந்தியாவை பொறுத்தவரைக்கும் மொத்தமாக 57.7% இருக்குது. முன்னே இருந்ததை விட இன்னும் அதிகம் பணக்காரங்கள் இருக்காங்க, அவங்க இன்னும் செலவும் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய செலவு வாங்கும் திறன் தான் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதே 1990க்கும் 2025க்கும் நேஷ்னல் இன்கம் ஸ்ட்ரீம் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1990க்கும் 2025க்கும் 22.2%லேருந்து 15% குறைஞ்சிருக்கு. இது வந்து லோவர் மிடில் கிளாஸ் சார்ந்தது, அவங்களுடைய செலவினங்களும் கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. பெர் கேபிட்டா பொறுத்தளவுக்கு ஒரு கம்பேரிஷன் பண்ணுறாங்க. யார் கூட பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியாக இருக்க சைனா கூட இந்தியா கூட கம்பேர் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா இன்கமில் சைனாவை விட நம்ம 13 வருஷம் பின்தங்கி இருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தளவுக்கு 2023 பெர் கேபிட்டா இன்கம் வந்து 1493. அதே சைனாவை பொறுத்தளவுக்கு 2010 அவங்களோட பெர் கேபிட்டா இன்கம் $1547 இருந்திருக்கு. ஸோ 13 வருஷம் நம்ம சைனா கம்பேர் பண்ணும்போது பின்தங்கி தான் இருக்க பெர் கேபிட்டல் இன்கமில். உலக அளவில் பார்த்தீங்கன்னா என்னதான் 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியாக இருந்தாலுமே நம்மளோட பெர் கேபிட்டல் இன்கம் லெவலில் நம்ம 149th பிளேஸில் தான் இருக்கும். அதாவது பெர் கேபிட்டல் நம்மளுடைய ஆண்டு வருமானம், சராசரி ஆண்டு வருமானம் கம்மியாக தான் இருக்குது எக்கானமியில் இருக்கணும்னா. அது காரணம் டாப் 10%. அதனால தான் இந்தியாவும் 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியாக இருக்குது. அவங்க வந்து ஏஐ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஏஐ சம்மந்தப்பட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ பொறுத்தளவுக்கு இந்தியாவுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஸ்டார்ட் அப்பில் ஏஐ ஸ்டார்ட் அப்ன்றது 6200 ஸ்டார்ட் அப் இருக்குது. 2024 வரைக்கும் எடுத்த ரிப்போர்ட் படி 6200 ஸ்டார்ட் அப் வந்து இந்தியாவில் இருக்குது. ஏஐ ஸ்டார்ட் அப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஏஐக்காக 500 கோடி ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஏஐன்ற ஒரு கான்செப்டில் அவங்க 500 கோடி ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. சைனாவோட டீப்சீக் என்ற நிறுவனம் வந்து லோ காஸ்ட்லேயே ஏஐ லான்ச் பண்ணுறாங்க. எல்லாமே என்ன கேட்குறாங்க, அடுத்து இந்தியா எப்போ வெளியே வரும் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டுலே 8th லார்ஜஸ்ட் டாப் மோஸ்ட் ஏஐ ரிசர்ச் இன்ஜினியர்ஸ் இருக்கிறது இந்தியாவில் தான். ஆனால் இவங்க இன்னும் ஒரு ஏஐ ப்ராடக்ட்டை கொண்டு வரல. இப்போ வந்து அவங்க பேஸ் மாடலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஏஐ ஃபியூச்சர் வந்து வெளியே வரும். ஆனால் ஏஐ பொறுத்தவரைக்கும் இந்தியாவுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை சொன்னேன் இல்லையா, அந்த
எல்லாருமே லக்ஸரியான பொருள் தான் போயிட்டு இருக்காங்க, ப்ரீமியமான பொருள் தான் போயிட்டு இருக்காங்கன்ட்டு அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தராங்க. அது வந்து வீடுகளை வச்சு பண்ணுறாங்க. அது வந்து வீடுகளை வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி விலை கம்மியாக இருக்கிற வீடு எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா 40% இருந்தது. ஆனால் இப்போது விலை கம்மியாக இருக்கிற வீடில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 18% இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற வீடு எல்லாருமே என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்ஸரியாகவும் ப்ரீமியமாகவும் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீடுகளை பொறுத்தளவுக்குமே விலை கம்மியாக இருக்கிற வீடுகள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லாம் ப்ரீமியமும் லக்ஸரியாக தான் போயிட்டுருக்காங்க. இது வந்து டாப் 10% கொஞ்சம் கீழே இருக்காங்க, இஎம்ஐ போட்டு எடுக்கிறவங்களும் இது கரெக்டாக இருக்கும். மிடில் கிளாஸ் பீப்புளுக்குலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே இதுதான் அதிகமாக வாங்குறான்றது எல்லாம் லக்ஸரி பொருள் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 6 பாயிண்ட் சேர்த்து சொல்லியிருக்காங்க. நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இதில் 6 பாயிண்ட் மெயினான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, 4th லார்ஜஸ்ட் எக்கானமியாக இருக்கிற இந்தியாவில் பொறுத்தளவுக்கு $4.5 trillion எக்கானமி வச்சுருக்க இந்தியாவில் அவங்களுடைய பெர் கேபிட்டல் இன்கம் ரேட் என்ன பார்த்தீங்கன்னா 149 இடத்துல இருக்காங்க. அடுத்தது டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்க வருஷத்துக்கு இந்தியாவை பொறுத்தளவுக்கு டேக்ஸ் எத்தனை பேர் ஃபைல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 75 மில்லியன் பேர் வந்து டேக்ஸை ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் டேக்ஸை கட்டுறது யாரும் எத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா 28 மில்லியன் தான் டேக்ஸை கட்டுறாங்க. ஃபைல் பண்ணதை விட 3 பங்கு தான் கட்டிகிட்டு இருக்காங்க. இதனால் இந்தியாவுக்கு 3 க்ரோத் வந்து கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை 3 ரேஞ்சாக பிரிக்கிறாங்க. இந்தியா 1, இந்தியா 2, இந்தியா 3ன்றது. அது எந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்கம் எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி இந்தியா 1ன்றதை டாப் 10% வந்து அவங்க என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறாங்க, இதுமாரி நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், மாமா எர்த்தாக இருக்கட்டும், இந்தமாதிரி ஆப்ஸ் எல்லாமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அவங்க யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்தியா 2 பொறுத்தளவுக்கு அவங்க பேலன்ஸ் இருக்க பிளாட்ஃபார்மெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்தியா 1ன்றதை மெக்சிகோவாக சொல்கிறாங்க, இந்தியா 2ன்றதை இந்தோனேஷியாவை மென்ஷன் பண்ணுறாங்க, இந்தியா 3ன்றதை சப் சாரன் ஆஃப்ரிக்கான்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது இந்தியா 1ன்றதை கன்சியூமிங் கிளாஸாகவும், இந்தியா 2ன்றதை ஆஸ்பிரண்ட் கிளாஸாகவும், இந்தியா 3ன்றதை அன்மானிட்டர்சபிள் யூசர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து அவங்க ஒரு அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த பர்சன் இந்தியா 1ல், இந்தியா 2, இந்தியா 3ன்றவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத, இந்தியா 1ன்றவங்க நெட்ஃப்ளிக்ஸு, மாமா எர்த்து, கிரெட்டு இந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க. இந்தியா 2ன்றவங்க மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டு, Dream11, ஃபோன்பே இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியா 3ன்றவங்க இந்த ஃப்ரீயாக இருக்கிற ஆப்ஸ், அதாவது யூடியூபாக இருக்கட்டும், எம்எக்ஸ் பிளேயராக இருக்கட்டும், வாட்ஸ்அப் இருக்கட்டும், ஸ்னாப்சாட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் இவங்க யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதை வச்சுமே கன்சியூமரை பொறுத்தளவுக்கு இந்தியாவை 3 பார்ட்டாக டிவைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நிறுவனங்களுமே வேலை செஞ்சிட்ருக்காங்க. யார் நம்ம டார்கெட் பண்ணோம், இந்தியா 1 இருக்க பீப்புள்ஸா, இந்தியா 2 இருக்க பீப்புள்ஸா, இந்தியா 3 இருக்க பீப்புள்ஸான்றதை யார் டார்கெட் பண்ணுறதோ அவங்களும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பெர் கேபிட்டல் இன்கம் சொன்னேன் இல்லையா, பெர் கேபிட்டா இன்கமில் இந்தியா வந்து டாப் 10% இருக்க மக்கள் அவங்க மட்டும் தனியாக எடுத்து இவங்களுடைய பெர் கேபிட்டல் இன்கம் மட்டும் எடுத்து உலகெல்லாம் செக் பண்ணி பார்த்தா 63rd பிளேஸில் இருக்குது. இந்தியாவோட மொத்த பெர் கேபிட்டல் இன்கம்ன்றது 149th பிளேஸ்லையும், அந்த டாப் 10% இருக்க மக்களுடைய பெர் கேபிட்டல் இன்கம் மட்டும் எடுத்து வச்சா அது 63வது இடத்துலையும் இருக்குது இந்தியாவை பொறுத்தளவுக்கு. உலக அளவில் பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு யூனிகான்ஸ், அதாவது 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 117 யூனிகான்ஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு. அந்த 117 யூனிகான்ஸில் 91 யூனிகான்ஸ்லாம் இன்னமும் $1 பில்லியன் வேல்யூவேஷனில் இருக்குது. பேலன்ஸ் இருக்க யூனிகான்ஸ் அதெல்லாம் $1 பில்லியன் வேல்யூவேஷன்லேருந்து கம்மியாகிடுச்சு. அவங்க வந்து இப்போதைக்கு யூனிகான்ஸாக இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அது மாதிரி குயிக் காமர்ஸ்ன்றது இந்தியாவில் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. மற்ற வேர்ல்டை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் தான் குயிக் காமர்ஸை அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. குயிக் காமர்ஸ்ன்றதுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்குது இந்தியாவில். அதாவது ஃபினான்ஷியல் 22லேருந்து இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 24 மடங்கு உயர்ந்திருக்கு குயிக் காமர்ஸ்ன்றது. அது மேக்ஸிமமாக யாரும் பார்த்தீங்கன்னா லிங்கிட் வச்சுருக்காங்க, செப்டோ வச்சுருக்காங்க, இன்னொரு நிறுவனம் வச்சுருக்காங்க. இந்த 3 நிறுவனத்துக்குள்ள தான் போட்டி வந்துட்டுருக்கு. மேக்ஸிமம் இவங்க தான் ஷேர் வச்சுருக்காங்க. இவங்க 3 பேத்துக்கு தான் போட்டி அடிக்கடி வந்துட்டு இருக்குன்றாங்க. ஸோ இவங்களோட ரிப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு அதிகபட்சமாக இந்தியாவுடைய டாப் 10% இருக்க மக்கள் தான் அதிகமாக செலவு பண்ணுறாங்க. பேலன்ஸ் இருக்க மக்கள்கிட்ட செலவு கம்மியாகிட்டு இருக்கு. இப்போ இதை சரி செய்ய தான் பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ பண்ணதாக இருக்கட்டும், ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணதாக இருக்கட்டும், மக்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணணும், மக்கள் வந்து கடன் வாங்கணும், அப்போ தான் செலவு பண்ணுவாங்கன்றதுக்காக தான் ரெப்போ ரேட்டை குறைச்சதும் டேக்ஸ் ஃப்ரீ பண்ணதும் 12 lakhs வரைக்கும். இது வந்து இந்தியாவோட எக்கானமி பூஸ்ட் பண்ணது தான். ஆனால் இது நடக்குமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க. இந்த மாதிரி இந்தியாவோட எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ், பாலிடிக்ஸை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம வெயிட் பண்ணுங்கள்.